பேக் டு மை சேனல். ஸோ நம்ம எப்படின்னா டிஆர்பி, ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ தொடர்ந்து வந்து ரேஷன் ஷாப்க்கான ரிசல்ட்ஸ்ன்றது மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றும் ஒரு 2 மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றத அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, விழுப்புரம். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு மதியம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தற்சமயத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் விழுப்புரம் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் அப்படின்றத டிஆர்பி தரப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன விவரங்கள் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூத்துக்குடியில் வந்து எவ்வளோ பேருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ தூத்துக்குடி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 72 வேகன்சிஸ் சேல்ஸ்மேன் வந்து கொடுத்துருக்காங்க, 10 வேகன்சிஸ் பேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேனில் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 78 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த நம்பரை விட கூடுதலாக ஒரு 4 இடங்கள் வந்து வேகன்சிஸ் லிஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோல் நம்பர் 1லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 78 பேர் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிஆர்பி தரப்பில் அஃபிஷியலாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் அதே மாதிரி விழுப்புரத்துக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து வந்து இன்றே நிறைய மாவட்டங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்லப்போனால் தஞ்சாவூர், திருச்சி, இந்த சைடு வந்து சேலம், திருவாரூர், இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு இன்றே வந்து நள்ளிரவில் வந்து வெளியாகலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து டிஆர்பி தரப்பில் வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ அப்டேட் கொடுத்தாலும் நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கான சேல்ஸ்மேன் வந்து பார்த்தாச்சு. பேக்கர் வந்து பார்த்துடலாம். பேக்கர் வந்து 10 வேகன்சி நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருந்தாங்க. ஆனால் செலக்ட் பண்ணியிருக்கிற கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 16 பேர். ஸோ 6 நம்பர் வந்து கூடுதலாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 2002 அப்படின்ற லெவலுக்கு வந்து பேக்கர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 2001, 2000 உள்ளவங்களாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 16 பேர் அப்படின்றது வந்து சேல்ஸ்மேனுடைய பேக்கர்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் விடும்போது 10 வேகன்சிஸ். ஸோ செலக்ட் பண்ண கேண்டிடேட்டுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 16 பேர். ஸோ தொடர்ந்து வந்து மாவட்ட வாரியாக டிஆர்பி தரப்புலேருந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துக்கும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஓரலாக பார்த்துடலாம். ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் 49 நம்பர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்திருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ விழுப்புரம் மாவட்டத்துக்கும் ரிசல்ட்ஸ்ன்றது அஃபிஷியலாக டிஆர்பி தரப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நமக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 77 இருக்குது. ஸோ 20 வேகன்சிஸ்க்கு மேலே அடிஷ்னலாகவே இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தை விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து கிடச்சிருக்கும். நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ்மேன் மட்டும்தான் இங்கே வந்து வேகன்சிஸ் இருந்தது. சேல்ஸ்மேன் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது ஒரு வேகன்சிஸ். ஸோ ரிசல்ட் விடும்போது ஒரு 77 பேர் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நம்பர் மட்டும் வித் ஹெல்டு பெண்டிங் ரிசிப்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு கேண்டிடேட் வந்து செப்பரேட்டாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுடைய இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க. த இண்டிவிஜுவல் செலெக்ஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் செலக்டட் கேண்டிடேட் வில் பி ஸ்டென்ட் டு ரிஜிஸ்டர் போஸ்ட். உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தபால் வழியாக அனுப்புவோன்றதையும் மென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக ஆர்டர் அப்படின்றத தபால் வழியாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. டிஆர்பி தரப்புலையும் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்ன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் எல்லா மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜாயினிங் ப்ரொசீஜர் இருக்குது, என்ன விவரங்கள்ன்றதை தொடர்ந்து வந்து பார்க்கலாம். இந்த தினம் 2 மாவட்டத்துக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றத அஃபிஷியலாக டிஆர்பி தரப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த மாவட்டம் வெளியாகும்போது நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.